வணக்கம் அண்ணே, வணக்கம். நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கேன். நத்தத்துல இருந்து வந்திருக்கோம்னே. கொடூரமா அரைந்தனே பயலுகடா. இது வேறயா வந்திருக்கோம்னே. ஃபுல்லா சந்தை ஃபுல்லா எல்லாம் தரமா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நத்தத்துல இருந்து வந்திருக்கீங்க, குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கோம்னே. அவ்வளவுதானே. நம்ம அரைந்தனே பயலுக கொடூரமா வந்திருக்கோம்னே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எத்தனை உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணே, நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 உருப்படி கொண்டு வந்திருக்கேன். விற்பனை எல்லாம் எப்படி போகுது? விற்பனை எல்லாமே தரமா இருக்குண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. குன்னத்தூர் சந்தைக்காண்டி அங்க இருந்து வந்திருக்கேன். எல்லாம் தரமா இருக்குண்ணே, அத பத்தி எதுவுமே இல்ல. எல்லாம் சூப்பரா இருக்கு. குன்னத்தூர்ல வந்து இப்ப நம்ம அங்க இருந்து நத்தத்துல இருந்து வந்திருக்கோம்னே. திண்டுக்கல் நத்தத்துல இருந்து வந்திருக்கோம், குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கோம்னே. அரவிந்தனை வந்து நம்ம அரவிந்தனை வச்சு நம்ம வந்திருக்கேன். கொடூரமா இருக்கு, சந்தை ஃபுல்லா எல்லாம் தரமா இருக்குண்ணே. உங்க கருத்து சொல்ல முடியுமா? இந்த சந்தையை பொறுத்து எப்போதுமே தரமாவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் என்ன ரேட் வருது இந்த ஆடெல்லாம்? இது என்ன ரேட்டு? எவ்வளோண்ணே ரெண்டு ரேட்டு? எவ்வளோ? 21 ரூபா சொல்றீங்க. இந்த வெள்ளாடெல்லாம் 7 ரூபா ரேஞ்சு வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் கடாய்கள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. வாரம் சந்தைக்கு வந்துருவீங்களா? வாரம் சந்தைக்கு வருவோம். அப்படியே நம்பர் சொல்லிருங்க. நம்பர் சொல்லுவா 97 90 37 26 55. நம்பர் கான்டாக்ட் பண்ணா போதும். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க? இப்போ வந்து 12 உருப்படி இருக்குண்ணே. 12 உருப்படி இருக்கு. சரி, ஓகேப்பா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்ப பாத்துக்கிற பாத்தீங்கன்னா வாரத்தோடு திங்கட்கிழமை நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கு. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் நடக்கிற ஆட்டு சந்தை திங்கட்கிழமை காலையில் 4 மணி 5 நிமிஷம் சந்தை நடைபெறும். ஆடுகளோட பிள்ளைகள் தான் பார்க்க போறோம். என்ன ரேட் வந்து ஸ்டார்டிங் வருது கேட்டிருந்தா அப்படியே உள்ள பார்த்தோம்னா இது வீடு எடுத்துக்கலாமா? யாரும் பேசுறீங்க அப்படியே இந்தாங்க. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஊத்துக்குளி ஆர்எஸ். ஊத்துக்குளி ஆர்எஸ். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 20 கொண்டாந்துங்க. 20 எல்லாமே செம்பரி தானுங்களா? எல்லாம் செம்பிலி தான். இந்த செம்பரி கடாய் வந்து என்ன விலை வரும்னா? இது 22 ரூபா சொல்றேன். 22 சொல்றீங்க. என்ன ரேட் மட்டும் மோதுறாங்க? நாங்க ஒரு 20 ரூபாய்னா போட்டுருவோங்க. 20 ரூபாய்னா கொடுக்கலாம். சரி, ஓகே. அதெல்லாங்க குட்டியா? ஆமாங்க, எல்லாமே குட்டி. எத்தனை ஒரு 3 மாசம் குட்டி இருக்குங்களா? அவ்வளவுதான் இருக்குண்ணா. இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? இது 7 ரூபாய் போகுதுண்ணா. 7 ரூபா வரும். இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்ண்ணா. கைவசம் எத்தனை உருப்படிகள் வச்சிருப்பீங்க? கைவசம் எப்பவும் ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் வச்சிருப்போம். நீங்க வளர்த்தி கொண்டாரீங்களா? வளர்த்தி கொண்டாரீங்களா? வியாபாரி? வியாபாரி தான். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 94 88 56 78 78 78 78. சரி, ஓகேண்ணா. ஓகே. அப்படியே உள்ள பார்த்தோம்னா எல்லாம் உங்களுதான் வாங்கியிருக்கா? சேல்ஸுக்கா? என்ன ரேட்னா ஒரு குட்டி எல்லாம் ஒவ்வொன்றும்? யார் பேசுறது? ஜாகிர் பேசுவார். ஜாகிரா பஷீர். பஷீரா ஜாகிரா? பஷீர். 10 ரூபா. கரெக்டா முத்துங்க. ஓட்டை விட்டுறலாம். எல்லாமே கருப்பு இருக்கு, சட்டைக்குட்டி இருக்கு. ஆமா. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்தி தான் கொண்டு வரோம். வளர்த்தி கொண்டாடுறீங்க. இதெல்லாம் என்ன ரேட்ல வருது? ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ரேட் வருதுண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாங்க. இது இந்த கருப்பு ஆடெல்லாம் அதெல்லாம் போட்டேண்ணா. அதான் ஆடுதான். ஆடுது எல்லாம். என்ன ரேட் வருங்க? 10 ரூபா ரேட் வரும். ஆடை எப்படி குட்டியோடய இல்லண்ணா? தனியா. அது தனி, இது தனியா. ஈத்து போடுறது எல்லாம் ஈத்து போட்டது. ஈத்து போட்டதுதான். 10 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. இதெல்லாம் இந்த குட்டி எல்லாம் இதெல்லாம் 5 ரூபாண்ணா. 5 ரூபா ரேஞ்ச் வரும். ஆமா. இந்த சட்டைக்குட்டி என்ன ரேட் வருங்க? அதுங்களா? அது 8 ரூபா சொல்லிருங்க. 8 ரூபா. கெடா குட்டி. 8 ரூபா ரேஞ்ச் சொல்லிருக்கீங்க. ஆமா. இந்த மாதிரி குட்டிகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டல்லுதான். அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா? நம்பர் நோட் பண்ணி. எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? இருக்கும், ஒரு 30-50 உருப்படி இருக்கு. 40 உருப்படி இருக்கு. நம்பர் தர முடியுங்களா? நம்பர் இருக்கு, சொல்லிருங்க. 81 24 38 25 05 5. என்ன ஏரியாண்ணா? நம்ம கோயம்புத்தூர். மெயின் வந்து பக்ரீத்துக்கு கடாய்கள் தான் அதிகமா வளர்த்துவாங்க செம்பரியில. ஆமாங்க. நீங்க வெள்ளாடு தேர்ந்தெடுத்து வளர்த்துறீங்க, என்ன ரகசியம் அதுக்கு? அதுக்கு என்ன காரணங்க? இது ஒரு ஆசைண்ணா, அவ்வளோண்ணா. ஆசைதான்.
சரி ஓகே. அப்ப செம்மறி கடாய்கள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ண அதுல எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? அங்க ஒரு 50 பேர் தான் இருக்குண்ணா. 50 தான் இருக்கு. சரி ஓகேண்ணா, ரொம்ப தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி. நன்றி. அப்படியே உள்ள வந்தோம்னா நாளே குட்டி தான் இருக்கு. வியாபாரம் எல்லாம் படிச்சு வர போக மாட்டிருக்கு. வியாபாரமே இல்லையா? என்னையா சொல்றீங்க? செம்பரியே வரது ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. வர கம்மியா இருக்கு. 4 ரூபாய்க்கு கேக்குறாரு ஒவ்வொன்றுமா. ஒவ்வொன்னு 4 ரூபாய்க்கு கொடுத்து எத்தனை 3 மாசம் குட்டி இருக்குமா? 2 மாசம் தான் இருக்கு. இதுவே 4 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரி, இந்த மாதிரி குட்டிகள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பட்டுக்கு இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? இல்ல நீங்க அங்கேயே பட்டுக்கு நான் வந்துடுறேன். நீங்களே வந்துடுறீங்க? நானே வந்து பட்டியல் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வரீங்களா கொடுத்துட்டு வரீங்களா? ஏதோ வந்துட போக்க கேள்வியே இல்லைக்கா. கேள்வியே இல்ல. இல்ல மண்டையாவது நின்று இருக்கிறீங்க. சரி ஓகே. அப்ப சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். காசு நாம இது அழைச்சி வேறையா அழகா வீடியோ எடுத்து போட்டு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறீங்க. பிரச்சனை இல்ல, கூட வாங்க, யாரு வேணாங்க போய் பார்த்தோம். சரி ஓகேண்ணா. சரி உங்களுக்கு எடுத்துடலாமா? அடிக்கரிஞ்சி என்ன வேலைன்னா வரும்? 11 சொல்றீங்க. கிடாயே பரவாயிங்களா? கிடாயி நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்த கொண்டாடுறீங்க. இந்த மாதிரி எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க கையில? கைவசம் வந்தா கூட கூடி போய் வாங்கி தரலாம். உங்க நம்பர் தர முடியுமா? அப்ப சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். ஆமா, சந்தா வந்தா வாங்கி. சரி ஓகே. அப்படி இதுல பார்த்தோம்னா இன்னைக்கு செம்பரிகள் வரத்து ஒரு அளவுக்கு தான் இருக்கு. கலைகளை அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஆடுகள் வேணா நம்ம சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். அப்படி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் அங்கே வர்றதா? கொஞ்சம் விளைவிங்க போறாங்க. கல்லா அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க? இன்னைக்கு சந்தனா சுமார் தான். சுமார் தான். சரி, இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? இந்த குட்டி 8 ரூபாயா சொன்னாங்க. 6 ரூபாயா வாங்கி இருக்கிறாங்க. 6 ரூபாயா வாங்கிருக்கீங்க. எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? 10 உருப்படிங்க. அதுல ஒரு 19 ஆச்சுங்க. மொத்தம் 19 உருப்படி. 19 உருப்படி இன்னைக்கு வாங்க. 6 ரூபா ரேஞ்சுக்கு. இது 6 ரூபா ரேஞ்சில வாங்க. இதுங்க அது அதே ரேட் தாங்க. அது அதே ரேட் தான். எல்லாம் அதே ரேட் தான் வாங்கி கொடுத்துக்கிறேன். வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆமா. இந்த வாரத்துல வந்து எத்தனை ஆடுகள் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்போ 20 ரூபாய் வாங்கிக்கிறேன். இந்த வாரம் குன்னத்தூர்ல செம்பிளி வளர்ப்புக்குங்க. அப்புறம் வெள்ளாடு 2 வாங்கினா. சரிங்க. நம்மளுக்கு ஏதாவது குட்டி வாங்கணும் அப்படி இருந்தா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க. இந்த நம்பர் 96 98 64 41 85 ராஜுன்னு வருங்க. நம்பியூர். மாடுகள் வேணா கான்டாக்ட் பண்ணலாங்க. சரி ஓகே. சென மாடு, கறவை மாடு, இந்த நம்பர் மாடு எல்லாமே வாங்கிக்கலாம். வாங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வாரம் ஒரு என்னக்கா வீடியோ எடுத்துட்டு ஆடு எல்லாமே கேட்கணும். அண்ணா வீடியோ எடுத்துக்கலாமா? பேசிடலாம். அந்த அளவுக்கு. வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த வாரம் விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? விற்பனை எல்லாம் சுமாரா தான் போகுதுண்ணா. சுமாரா தான் போகுது. எல்லாமே ஆடுதான் கொண்டாந்துருக்கீங்களா? ஆமா ஆமாங்க. என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்றும்? அண்ணா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்கண்ணா. அது கருப்பிரவை 11 ரூபா சொல்லுதுங்கண்ணா. கருப்பு கடை 11. பிறவை அது பிறவையா? ஆமாங்க. இது வந்து 11 ரூபா ரேட் சொல்றீங்க. ஆமா. அடுத்து அதுல அண்ணா அது 13 ரூபா சொல்லுதுங்கண்ணா. அது பிறவைங்களா கடாயா? அது பிறவைதான். அது பிறவைதான். ஆமாங்க. சரிங்க. இது 2 செனப்பிறவைங்கண்ணா. செனப்பிறவை. ஆமாங்க. அது தலையீத்துங்களா? 2 தலையீத்துங்கண்ணா. ரெண்டுமே தலையீத்து. அதெல்லாம் என்ன விலை வருது? அண்ணா 11 ரேட் சொல்றீங்கன்னா 10 ரூபா கொடுத்துடலாம். 10 ரூபா கொடுத்துடலாம். சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 99 44 51 98 33 பண்ணிக்கலாம் வாங்கி. சரி ஓகே. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற 2 குட்டியோட ஆடு கொண்டாந்துருக்கீங்க. சட்டை ஆடு 2 கிடா குட்டிண்ணா. ரெண்டுமே கடா குட்டி. என்ன விலை வருது? ஆனா 19 ரூபா சொன்ன ஒரு 16 17 தான் கொடுத்துருண்ணா. 19 ரூபா சொல்றீங்க. 16 17 கொடுக்கலாம். ஆமாண்ணா. குட்டி எத்தனை மாசம் இருக்குங்க? 2.5 மாசம் ஆச்சுண்ணா. 2.5 மாசமான குட்டியோட இருக்கு. ஆமாண்ணா. ஆடு பல்லு போட்டுருச்சுங்களா? 4 பல்லுண்ணா. 4 பல் தரத்தில் இருக்கு.
என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க? 16 கொடுத்துடலாம். 16,500 முடிக்கலாம். சரி ஓகே. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? 5 கொண்டு தான் 2 வித்து போட்டாங்கண்ணா. 2 கொடுத்தாச்சு. ஆமாண்ணா. இதா இருக்கு. ஆமாண்ணா. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்கண்ணா. அதான் உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99 423 95 923. 923. ஆமா. சரி ஓகேண்ணா. ஓகே. அப்படியே ரெண்டு குட்டியோட கொண்டாந்துருக்காங்க. அவருதான் என்ன வேலை சொல்றாங்க? 2 குட்டியோட ஆடு அவர்தான் கேட்கணும், நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே. அப்படியே அந்தால பார்த்தோம்னா நல்ல அருமையான ஆடு. ஆனா இது என்ன கொடியாடா? கொடியாடு. கொடியாடுலயே பல் சேர்ந்ததா சேராதா? படிச்சுட்டு பாருங்க, ஆட்டை குட்டி பாருங்க. வடி சேட்டை பாருங்க, ஆட்டை குட்டி பாருங்க. இது கொடியேடு கிடையாது. ஒரு நாளைக்கு வரையான ஏமாத்திட்டு போயிருவாங்க பாருங்க. இது வேறயா? ஆடு நல்லா இருக்கு. மடிச்சிட்டு பாருங்க. கொடியாடா? கொடியாடு கிராஸுங்களா? கொடியாடு கிராஸ். கொடியாடு கிராஸ். கொஞ்சம் அப்படியே நகருங்க. ஆடு கொடியாடு இருக்கு. என்ன 35 சிரோகி மாதிரி இருக்கு. குட்டி நல்லா இருக்குங்க. குட்டி நல்லா இருக்கு. கடாய் ஒண்ணு பறவை ஒண்ணுங்களா? ஆமா, ஒரு பையன் ஒரு புள்ள. ஒரு பையன் ஒரு புள்ள. ஆடு நல்ல பெரிய ஆடு. ஆமா. என்ன ரேட் சொல்றீங்க? அண்ணா 35 ரூபா சொன்னேன். 35 சொல்றீங்க. பல்லு பல்லு சேர்ந்துருச்சுங்கன்னா பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. இப்ப குட்டி மடிச்சிட்டு பாருங்க. குட்டிக்கு எத்தனை வயசு இருக்குங்க? வயசு இருந்தா ஒரு 2 மாசம் இருக்கும்ண்ணா. 2 மாசம் மேய்ச்சல் தரத்துக்கு வந்துருச்சு குட்டிய. என்ன ரேட் சொன்னீங்க? என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா 30 ரூபா 31 ரூபாய்க்கு கேக்குறாங்க. நம்ம 35 ரூபா சொல்றாங்க. 35 ஃபைனல். 27 கேக்குறாங்க. 28 கேட்டு போறாங்க, தப்பு இல்ல. நம்ம 12 ரூபாய்க்கு கேப்பேன். ஏங்கண்ணா நான் 12 ரூபாய்க்கு கேப்பேன். கொடுக்கணும்ல. 4 பேர் 4 வந்து கேட்பாங்க. ஏங்கண்ணா ஏன் கேக்குறேன்னு சொல்ல முடியும். யார் வளையா இருந்தா நான் கொடுக்கலாம். சந்தைக்குள்ள கேக்குறேன்பாங்க. ஆயிட்டு சண்டைக்கு போக முடியும். இது வேறயா? நம்மளும் பண்ற நல்ல வேண்டாம். கட்டா குடும்ப கட்டிட்டு போறோம். சரி ஓகே. இதுப்பா வேற இன்னொரு ஜோடி வச்சிருந்தீங்க. அது கேட்டாங்களா? விலை முடிஞ்சிருச்சுங்களா? பாருங்க, இந்த ஆடு கூட முடிஞ்சிருச்சுங்களா? இங்க இருக்கு பாருங்க. அது போய் இங்க 2 பையன். 2 பையன். ஆமா. 2 சட்டை குட்டி. ஆமா. இது என்ன ரேட் சொல்றீங்க? இது 18 ரூபா சொன்னேன். 4 பேர் 4 விதமா கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க? என்னங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க? என்ன 5 ரூபா தான் கொடுத்துடலாம். 5 ரூபா தான் கொடுத்துடலாம். ஆமா. 2 2 பையனா? ஆமா, 2 பையன். 2 பேர் சோமேரியில இருந்து படுத்துட்டாங்க. எழுப்பிடுங்க. டேய் எந்திரா. அதெல்லாம் நீங்க பொழுது 2 வரைக்கும் பேர் பையன். குட்டி பாக்குறதுனால ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா சரி மொத்தம் 28 கேக்குறீங்க, மறுக்க வந்து 27க்கு. இந்த பரவத்தை வாங்க, நான் தரம் வரோம். நாங்க வாங்கிட்டு கொடுக்கலாம். பஞ்சாயத்து அண்ணா, நான் வாங்கலைங்க. நீங்க ஆடு எங்கிட்ட வாங்கிட்டு போங்க. நாங்க வாங்கலங்க. 28 எங்கன்னா வருது எனக்கு. அதுக்கெல்லாம் வரும். விலை முடிஞ்சிருச்சு. பணம் விலை முடிக்கணும். பணம் வாங்கிக்கணும். 2 கிடையாது வாங்கலாம். அண்ணா 2 கிடையாது இல்லைங்க. இல்லைங்க வராது. அண்ணா வராதுங்க. அதுக்குள்ள வாங்கினது மேல வாங்கி வச்சிருக்கேன். வேண்டாம். இல்லைங்க நான் வரேன். இல்லைங்க பணம் சொல்லக்கூடாது. அண்ணா அதுக்கோசம் எவ்வளவு வேணும் கொடுத்துருந்தேன். இல்லைங்கண்ணா அதுக்குள்ள நான் பண்றேன். அண்ணா இல்லைங்க, சும்மா பணத்தை கொடுத்துட்டு என்ன வைக்காதீங்க. எங்கன்னு வைக்கிட்டு? அண்ணா 31 ரூபாய்க்கு ஆடு கேக்குறாங்க. நீங்க என்ன வேலை கேக்குறீங்க? அந்த அண்ணா பணம் வாங்க. அதுக்கு பணத்தை கூட சொல்லிடுறீங்களா? அண்ணா பணத்தை கூட செருவ மாட்டேன். பணத்தை அண்ணா ஆடு வேணா ஓடி காமிக்கிற விடுங்க. பாரு பாரு ஆடு அப்புறம் தான் சொல்லுங்க. அண்ணா நாங்க பெருந்துறீங்க. நாங்க வியாபாரம் தான் வாங்கிக்கிறேன். கொடியாட்டோட சேர்ந்து ஆடு. இந்த ஆடு 31,000 ஆடு கேக்குதுண்ணா. சரிங்க. அது நீங்க 27 கேக்குறேன்னு சொன்னீங்க. 29 கேட்க இல்ல. இல்லைங்கண்ணா வரா. இதெல்லாம் 30 ரூபாய்க்கு மேலதான் கொடியாடுனா யாருன்னா கொடுக்குறா? நீங்க கொடியாடுதான் கிராஸ். கொடியாடுதான் கிராஸுங்கண்ணா. கிடா ஏறக்கு என்னங்கண்ணா பண்ண முடியும்? சரி அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. அண்ணா 90 95 27 40 45ங்க. பெருந்த திருவாங்கடமலை சின்னச்சாமிங்க. சரி ஓகேண்ணா. அண்ணா 2 பையன் அதையும் பாத்துட்டு இருக்காங்க. இருங்க மைக் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. எடுத்துங்க. இதுல வந்தோம்னா ஆடு குட்டிகள் நிறைய கொண்டாந்துருக்காங்க. சனையாடு அது படம் எடுத்துக்கலாமா? என்ன விலை வருதுங்க அந்த சனையாடு? 17 வருது. பல்லுங்க பல்லு வந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. 17 ரூபா சொல்றாங்க. எத்தனை குட்டி வருதுங்க? அது
4 மாடு 3 போடு. நல்ல ஆடு அருமையா இருக்கு செம்பு. சரி ஓகேங்க. இதுல பார்த்தோம்னா இதுல ஆடுகள் நிறைய இருக்கு. குட்டியோட ஆடுகள் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க பார்த்தோம்னா 2 குட்டியோட. தம்பி வணக்கம். வணக்கம். என்ன 2 குட்டியோட வச்சிருக்கிற? ஆமா 2 குட்டியோட. வேணாம் பாய். ஆனா வாய்ஸ் மட்டும் கூட உங்களுக்கு காமிக்கல. 2 குட்டியோட ஆடு கொண்டாந்துருக்காங்க. இது என்ன ரகத்துல சேர்றதுமா? இது கொடியாடு. கொடியாடா? கொடியாடு நாங்க பாத்துருக்கோம். கொடியாடு கிராஸா? ஆமா கொடியாடு கிராஸ். கொடியாடு கிராஸ் மோளையாடு. ஆமா. குட்டி என்ன கடா குட்டியே பிறவையா ஒரு இருக்கு? கடாய் ஒரு பறவை. ஒரு கடாய் ஒரு பிறவை. என்ன ரேட் சொல்றீங்க? 24 ரூபா சொல்றேன். 24 சொல்றாங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஒரு 23,500னா கொடுத்துடலாம். 23,500னா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ஓ பண்ணி. அப்படியே நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம்? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகேம்மா. நான் நம்பர் கொடுக்க வேண்டியதானே? நைட்டு 12 மணிக்கு கூப்பிடுவாங்க. அப்புறம் அதுக்கு தானே கேட்கறது. நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு அதனால தான் அங்கேயே வீடியோ. அப்படியே உள்ள பார்த்தோம்னா எல்லா ஆடு கிடங்கு நிறைய மரத்திருக்கு. மரத்திருக்கிறதோட விற்பனை கம்மியா இருக்கு. அதான் விஷயமே. எல்லாம் மும்மரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஆடுகள் அப்படியே தேக்க நிலையில அப்படியே ஸ்டக் ஆகி கிடக்குது. படம் எடுத்துக்கலாமா தலைவர் ஐயா? ஆனா உனக்கு காமிக்கல. சரி என்ன விலை வருது செம்பரி எல்லாம்? 12 ரூபாய் சொன்னா. 12 ரூபாய். எத்தனை மாசம் கடாய் இருக்கும்? கடாயா ஆடா? கடாய் தான். எல்லாமே கடாய் தான். எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 8 மாசம் 9 மாசம் இருக்கும். இன்னும் பல் போடல. 8-9 மாசம் தான். 6 ரூபாய். எத்தனை ரூபாய்ன்னு சொல்றீங்க? 12 ரூபா சொன்னா 10 ரூபா கேக்குறாங்க. 10 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஒரு 500 ரூபா நிக்கணும். 500 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செம்பரி கடாய்கள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கூப்பிடலாம். இதுல பெரிய பெரிய கடாய் வேணா அது இருக்குண்ணா அந்த பக்கம். அது அந்த சுருள் கொம்போடு இருக்கிறதா? அதெல்லாம் உங்களுக்கு தான். சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 63 82 69 70 16. சரி ஓகேம்மா. ஐயனார் ஐயனார் பேரு. சரி ஓகே. அப்படியே உள்ள பார்த்தோம்னா கண்டபடி எழுதிக்கலாம். ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. 40 கிலோ. இது இந்த கடாய்ங்களா சார்? ஆமா. அண்ணா வணக்கம். சேலம் கருப்பா? சேலம் கருப்பு. இதெல்லாம் உங்களுதானா இல்ல வேற ஆளுதா? எல்லாம் சேலம் கருப்பு நம்ம ஏரியா தான். எல்லாம் நம்ம ஏரியா தான். சரி ஓகே. இன்னைக்கு வந்து 2 கடாய் போன வாரம் மாதிரியே வச்சிருக்கீங்க. 30,000 விற்கும் சார். 30 ரூபாய் தான் கேக்குறாங்க. 30 ரூபாய்க்கு தான் கேக்குறேன். பல்லு போடலைங்க. இன்னும் பல்லு போடல. ஆமா நம்ம நாட்டு கடாய்ங்க. நாட்டு கடாய். இன்னைக்கு விலை கம்மிங்க. நான் விலை கம்மி. என்ன ரேட் சொல்றீங்க? 35 தான் சொல்றேன். 30 தான் கேக்குறாங்க. இது எத்தனை பல் தரத்துல இருக்கு? இன்னும் பல்லே போடலைங்க. பல்லே போடல. ஆமா. 35 ரூபா 30 ரூபாய் கேக்குறாங்கிறீங்க. நீங்க என்ன ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்க? 32 ரூபா 31 ரூபா கொடுத்துருவோம். 31 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க ரேட் சொல்றதுனால வாங்குற பக்கம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுதா ஆகலையா? இல்ல இருக்குது. இருக்குது. எப்படி சமாளிக்கிறீங்க அதையா? என்ன பண்றது தொழில். ஏன்னா இப்ப அங்க ஒரு ரேட்டுக்கு வாங்கிருப்பீங்க. இங்க நீங்க எச்சா சொல்லும்போது பாத்தீங்கன்னா அடுத்த தடவை போகும்போது அவங்க கேட்பாங்கல்ல, நம்ம கடாய் அந்த ரேட்டுக்கு இருக்கிற அப்படின்னு. சீசன் பொறுத்து சார். சீசனை பொறுத்து. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற ரேட்டுக்காக கொடுக்கறதும் இல்ல. ஆமா. ஃபைனல் இந்த ரேட் சொல்றீங்க, அந்த ரேட்ல இருந்து கம்மி பண்ணி கொடுப்பீங்க. ஆமா. கட்டுப்படி ஆற விலையா இருந்தா கொடுக்கலாம். கொடுக்கலாம். சரி ஓகே. இப்ப சராசரியா ஒரு ஆடு வாங்குறீங்க. வாங்கி இங்க சந்தை கொண்டாட மட்டும் மினிமம் எத்தனை செலவாகும் உங்களுக்கு? ஒரு ஆட்டு 250 ரூபா ஆகுது சார். ஒரு நாளைக்கு? ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா ஒரு நாளைக்கு ஆகுது. அதுவா சுங்க இருக்கு, டிராவல் சார்ஜஸ் இருக்கு, எல்லாம் சேர்த்து. ஒரு வாரம் விக்கலைனாலும் அந்த 7 நாளைக்கு உண்டானது லாஸ் தான். ஆமா. சரி 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 ஓகே. நான் இந்த கடாய்கள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தர முடியுமா? 97 88 92 57 29. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எடப்பாடிங்க. எடப்பாடி. இன்னைக்கு வந்து என்னென்ன குட்டிகள் எல்லாமே கருப்பா கொண்டாந்துருக்கா? எல்லாம் சேலம் கருப்பு தான் கொண்டாந்து. எல்லாம் சேலம் கருப்பு தான். இதெல்லாம் எத்தனை பல் தரத்துல இருக்கிற கடாய்? எதுவுமே பல்லு போடலைங்க. எதுவுமே பல் போடல. பல்லே போடல. என்ன ரேட் வருங்க ஒவ்வொன்றும் ஆவரேஜா? மீடியமா இது ஒரு 13 ரேஞ்ச் வருங்க. 13. என்ன ரேட் மட்டும் மோதுறாங்க? இது 5 வரைக்கும் கேக்குறாங்க. இது 12 வரைக்கும் கேக்குறாங்க. சரி ஒரு 13 ரேஞ்ச்னா கொடுத்துடலாம். 13 ரேஞ்ச்னா. சரி ஓகே.
ஆவரேஜா 13 ரேஞ்சுக்கு. இப்போ வந்து நீங்க கிடாய் வந்து வாங்குறீங்க வளர்த்துறவங்க கிட்ட இருந்து, ஒரு நாளைக்கு சராசரியா எத்தனை செலவு வரும்? சந்தை கொண்டாட மட்டும் ஆவரேஜா ஒரு கடாய்க்கு எத்தனை செலவாகும்? சந்தை கொண்டாட முடியும் 250 ரூபாய் செலவுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு. மினிமம் 250 ரூபா. சரி சரி, அதெல்லாமே சேர்த்து வச்சுதான் இது பண்ண முடியும். ஆமா ஆமாங்க. அதுக்கப்புறம் கட்டுப்படியார விலையா இருந்தா அந்த ஆடுல கொடுத்துருவீங்க. சரி ஓகே, இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றது அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க. 7502444180. சரி ஓகே. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஆடுகள் அப்படியே வரத்து ரொம்ப கம்மியா இருக்குங்காட்டி விற்பனையும் வரத்தெல்லாம் இருந்தது, விற்பனை ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, அப்படியே இங்க பார்த்தோம்னா வேற அருமையான கடை சோட குடிச்சுக்காங்க. இங்க உண்டு கண்ணி. அப்படி இந்த பார்த்தோம்னா போயர் கடாயா. படம் எடுத்துக்கலாங்களா? கிடாய் எடுங்க. இல்ல உங்களை காமிக்கல, பேசணும் இல்லைங்க, மைக்க மட்டும் மாட்டிடுற. ஆனா இது என்ன கடாயா? ஆமா, இது என்ன ரகத்துல சேர்றது? இது வந்து போயர் ரகம். போயர். போயர்லயே பியூர் ஒயிட். ஆமா. எத்தனை பால் தரத்துல இருக்கு? எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா? பல்லு 6, வெயிட் ஒரு 40-45 கிலோ. கறியா 45 கிலோ விழுகுமா? 6 பல் தரத்துல இருக்கிறது கறியா 45 கிலோ விழுகுங்க. ரேட்டுண்ணா? ரேட் ஒரு 40 ரூபா வரும். 40 ரூபா. பேசினா எத்தனை கம்யூனி கொடுப்பீங்க? ஏதோ அப்புறம் அதை அனுசரிச்சு விற்கலாம். அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். சரி ஓகே. அப்படியே இது போயரா? ரெண்டும் ஒன்னேதான். ரெண்டு ஒன்னேதான். ஒரே ஜாதி தான். இது எத்தனை பல்லுங்க? எதுவும் 6 பல்லு தான். 6 பல்லுதான். இது என்ன ரேட் வருங்க? இது 40 ரூபா வரும். இது 40 ரூபா தான். ரெண்டும் ஒரே விலை தான். ஒரே விலை தான். அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, இது கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு. எடை நல்லா இருக்குது, கறி நல்லா இருக்கும். இப்போ நாட்டு வெள்ளாட்டுக்கு இந்த போயராட்டுக்கு கறி டேஸ்ட் எப்படி இருக்கும்? இதுதான் நல்லா இருக்கு. கறி தான் நல்லா இருக்கு. இதுல கறிக்கே வளர்த்துறதானே, கறிக்கோசரம் வளர்த்துறதுதான். எலும்பு கம்மியா இருக்கு. எலும்பு கம்மியா இருக்கு, கறி நல்லா இருக்கு. நல்ல அருமையான கடை போயர் கடை. 2 கொண்டாந்துருக்காங்க. இந்த மாதிரி போயர் கடை வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. எப்ப வேணாலும் கூப்பிடலாம். எத்தனை கடை வச்சிருப்பீங்க? கடை ஒரு 30 கடை இருக்கு. 30 கடை இருக்கும். சரி, அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா, இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? ஓடுங்க, நம்பர் போட்டுக்குங்க. 97 15 74 98 48. 98 48. அதுவா வெள்ளாட்டு கடை வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கு நம்ம நாட்டு கடை இருக்குது. சரி சரி, நாட்டாடு இருக்குது. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஐயோ ஆடுகள் வரத்து அப்படியே தேக்கமாவே இருக்கு. அதனால எல்லாம் மந்தமா இருக்குங்காட்டி வியாபாரம் பெருசா ஆகாது, பேசவும் செய்ய மாட்டாங்க. அப்படிக்கே இங்கல வந்தோம்னா இங்க ஒரு கடை மோள கடை, சும்மா ஹைட்டு விதமான கடை இருக்கு, படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாருதுங்க? வியாபாரி வெளியே போயிட்டாரா? என்ன வேலை சொல்றாருங்க? 70 ரூபா சொல்றாரு. காய் அடிச்சதா அடிக்காதா? அடிக்காத கடை. கறி எத்தனை உழுகு? இதுல 50 கிலோ கறியா உழுகு. நல்லா ஹைட்டு. தலைச்சேரியா? தலைச்சேரி கடை. கறியா 50 கிலோக்கு மேல உழுகுங்கிறாங்க. விலை என்ன விலைமா சொல்லியிருக்காரு? சொல்லாமே போயிட்டாரு. சரி ஓகே. இந்த மாதிரி கடைகள் என்ன இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். சரி ஓகேம்மா.